அண்மை செய்தி. அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் வழங்காமல் இரு மாவட்ட நிர்வாகம் அலைக்கழிப்பதாக அஜித்குமாரின் தம்பி நவீன் புகார் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் கோரி மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தும் இதுவரை இறப்பு சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிப்பதாக உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி நவீன் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் இறப்பு சான்றிதழ் வழங்காமல் இரு மாவட்ட நிர்வாகமும் அலைக்கழிப்பதாக அவருடைய தம்பி நவீன் புகார் தெரிவித்திருக்கிறார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகிய போது திருப்புவனம் காவல் நிலையத்தை அணுகுமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை இறப்பு சான்றிதழ் வழங்காமல் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவதாகவும் நவீன் புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான். மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலைய மரண வழக்கில் அவரது இறப்பு சான்றிதழ் கோரி அவரது குடும்பத்தினர் கேட்டபொழுது இரு மாவட்ட நிர்வாகமும் இறப்பு சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிப்பதாக உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கடந்த 28ஆம் தேதி அன்று தனிப்படை காவல்துறையினர் நகை தொலைந்தது போனது தொடர்பான விசாரணையின் போது அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 5 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கானது சிபிஐ தற்பொழுது விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அஜித்குமாருடைய சகோதரரான நவீன் என்பவர் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அஜித்குமாருடைய உடற்கூறாய்வு என்பது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்ற நிலையில் அவருக்கான இறப்பு சான்றிதழ் கிடைப்பதற்காக விண்ணப்பிப்பதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சென்ற போது அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும், எனவே திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் இறப்பு தொடர்பான ஆவணங்களை பெற்று வர வேண்டும் என அறிவுறுத்தியதால் தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் இறப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இருப்பதன் காரணமாக அவருடைய இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே தனது சகோதரர் அஜித்குமாருடைய இறப்பு சான்றிதழ் கிடைப்பதற்கு மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மதுரை சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அஜித்குமாருடைய தம்பி நவீன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதமானது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அஜித்குமாருக்கான இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டு வருவதாக அவரது குடும்பத்தினர் இதுபோன்று ஒரு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.